அனைவருக்கும் வணக்கம். ஸோ சயின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்டான நம்ம ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். CO2 கார்பன் டை ஆக்சைடை வந்து பார்த்தீங்கன்னா -57°C குளிர்விக்கும் போது திரவ நிலையில் அடையாமல் நேரடியாக அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடநிலைக்கு மாறுது. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனிக்கட்டி தயாரிப்பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை தான் வந்து பயன்படுத்தப்படுகிறது. எவ்வளோ டெம்பரேச்சர்னு கேட்பாங்க, -57°C. என்ன வாயுன்னு கேட்பாங்க, கார்பன் டை ஆக்சைடு. அது என்ன நிலையிலிருந்து என்ன நிலையா மாறுது, திரவ நிலையிலிருந்து திடநிலைக்கு மாறுகிறது. இது மூலமாக தான் பனிக்கட்டி நம்ம வந்து தயாரிக்கிறாங்க. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. மனிதன் ஒவ்வொரு நுரையீரலிலும் எத்தனை மில்லியன் நுண் காற்று பைகள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300. சரிங்களா? ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா நுரையீரலை பாதுகாக்கக்கூடிய அந்த படலத்தின் பெயர் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. மனித எலும்பு கூட்டில் பார்த்தீங்கன்னா டேஷ் எலும்புகள் வந்து உள்ள அப்படின்னா பார்த்தீங்கன்னா 206. உங்களுக்கான கேள்வி மனிதன் பிறக்கும் போகும்போது எத்தனை எலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்னு சொல்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிறக்கும் போது எவ்வளவு எலும்புகள் இருக்குன்ற. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நீரின் உறைநிலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0°C. அதோடைய கொதிநிலை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 5வது கொஸ்டின் பாருங்க. உலக நீர் தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 22. நன்றி.